பியூட்டி ப்ராடக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காரா, ஃபவுண்டேஷன், ஷாம்பு, ஹேர் க்ரோத் ஆயில், நைட் கிரீம், டே கிரீம், சன்ஸ்கிரீன் பிளஸ் பர்ஃபியூம்ஸ் இது எல்லாமே அவைலபிள் இருக்கு. நம்ம கம்பெனில டைரக்டா பர்ச்சேஸ் பண்ண போறதுனால 20 to 50% தான் ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறவங்க 720919 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கீங்க? அது பொம்மை மாதிரி இருக்குது, அது பெண்ணா இல்லை பொம்மையா? எதுக்காக அப்படி வச்சுருக்கீங்க? அதை சுற்றி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கீங்க, வளையல் போட்டிருக்கிறீங்க. இது என்ன காரணத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க? எனக்கு இந்த ஏவல் புள்ளி ஒப்பு சூனியா இந்த மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் டார்ச்சர். இப்போ வந்து பூஜைக்கு போகலாம். சேவல் எதுக்காக ஐயா? ஏதோ ஒரு ஆவி போகிற மாதிரி இந்த நூல் போட்டு இழுத்த உடனே அந்த தன்னுடைய வணக்கம் ஐயா. வணக்கம். பொம்மை வச்சுருக்கிறீங்க, மேலே சாமியெல்லாம் இருக்கிறாங்க, நிறைய படையல் வச்சுருக்கிறீங்க. இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கீங்க? அது பொம்மை மாதிரி இருக்குது, அது பெண்ணா இல்லை பொம்மையா? எதுக்காக அப்படி வச்சுருக்கீங்க? அதை சுற்றி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கீங்க, வளையல் போட்டிருக்கிறீங்க. இது என்ன காரணத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க? இது வந்து இன்னைக்கு வந்து எப்படின்னா கல்பெடுக்கும் முறைமா. இது வந்து இப்போ வந்து ஐயா வந்துட்டாங்க, மதுரையிலேருந்து வந்துட்டாங்க. சரி. அவங்களுக்கு வந்து சில ஏற்கனவே நம்ம வந்து குறிப்பாக்க வந்திருந்தாங்க. சரி. குறிப்பாக வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு 3 ஆண்டு காலமாக சில இடையூறுகள், அவங்களுக்கு வந்து மாந்திர ரீதியான தொந்தரவுகள் ஏற்படுது, தொழில் நஷ்டம், இந்த மாதிரி விரைய செலவு ஏற்படக்கூடியது. நம்மளை வந்து குறிப்பாக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து சில கழிப்பு முறைகள், மாந்திரிக சம்பந்தமான சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து அவங்களுக்கு பூஜைக்காக பட சொல்லியிருக்கோம். இந்த பூஜைக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இது வந்து காளி பொம்மை. சரி. இதோடைய காளியுடைய அம்சத்தில் நம்ம உருவ பொம்மை போட்டு வச்சுருக்கோம். சரி. இப்போ உருவ பொம்மை போட்டு வச்சு இதை வந்து அது அலங்காரம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்துடான பொருட்கள்லாம் வச்சு நம்ம வந்து அலங்காரம் பண்ணியிருக்கோம். இந்த ஏவல் பிள்ளி சூனியம் தூக்குறதுக்கு மேக்சிமம் இந்த காளியை வச்சு தான் நம்ம அதீதமாக நம்ம வந்து அந்த சரி பண்ண முடியும். எவ்வளோ பெரிய மாந்திரியம் ஏவல் கட்டு இருந்தாலும் இவ்வளோ பொருட்களும் கட்டாயம் வச்சே ஆகணுமா? ஆமாம்மா. இது வந்து ஒரு தெய்வத்துக்கு வந்து நம்ம அந்த தெய்வத்தை வசீகரப்படுத்துறதுக்காக வைக்கக்கூடிய பொருள். அதுக்கு உண்டான இஷ்டத்தை பொருளான இந்த அகோர முறையில் இப்போ வந்து நம்ம கூப்பிடும்போது இந்த காளி வந்து அகோரமத்தன்மையாக வரும். இப்போ நம்ம அழைக்கும் பொழுது வரும்போது நம்ம உங்கள்ட்ட நேரடியாகவே காட்டும். ஓகே. அது வந்து அந்த சேவலில் வந்து இறங்கி அது வந்து அதோடைய சுயரூபத்தை காட்டும். அப்புறம் வந்து நம்ம கண்டுக்கலாம். அங்கே மஞ்சள் ஏதோ இருக்குது, இங்கே ஏதோ இருக்குது, அதெல்லாம் இது வந்து மஞ்சள் பிள்ளையாருமா. சுபகாரியத்துக்காக வைக்கக்கூடியது, நல்ல விஷயங்களுக்கு வைக்கக்கூடியது மஞ்சள் விநாயகர். சரி. அது வந்து அசுபத்தை தூக்குறதுக்கு, இந்த ஏவல் பிள்ளை சூனிய மாந்திரியங்கள் வருதுல, அந்த தீட்டு சம்பந்தமாக தூக்கக்கூடியதுக்கு சாணியில் வந்து நம்ம வந்து பிள்ளையார் பிடிக்கிறோம். சரி. இந்த சாணி பிள்ளையார் பிடிக்கும் பொழுது தீட்டு சம்பந்தமாக வரக்கூடியது அனைத்துக்குமே அந்த சாணி, கோமியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் முன்னாடி எப்போவுமே தெளிப்பாங்க. இது எதுக்குன்னு சொன்னால், அந்த வீட்டில் சுபிச்சம் உண்டாகணும், அந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான வைப்ரேஷன் அனைத்துமே வெளியேறணுன்றதுக்காக நம்ம வந்து இதை வந்து அன்றாட வந்து ஜனங்கள் வந்து அந்த மாடு என்பது அதில் இருக்கக்கூடிய தேவதைகளுடைய அம்சம். அந்த அம்சத்துடைய அந்த கோமியம், சாணம், பால் நமக்கு எல்லாமே அந்த மாட்டுடைய அந்த லட்சுமி கடாட்சத்தில் நமக்கு எல்லாமே அது வந்து உதாசீனப்படுத்தக்கூடிய பொருள்கள் அல்ல. அப்போ அந்த கோமியத்துடைய இது பண்ணும் பொழுது நமக்கு அந்த தீட்டு சம்பந்தமானதை நீக்கிறதுக்கு அந்த சாணத்தில் நம்ம வந்து பிள்ளையார் வச்சுருக்கோம். காளின்னு சொல்கிறீங்க, காளி மேலேயே விளக்கு ஏற்றிருக்கீங்க, அது எலுமிச்சம்பழத்தை ஏற்றிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? எலுமிச்சம்பழத்தில் ஏற்றும் பொழுது அதாவது அதீத சக்தி வந்து அதுக்கு வந்து ஏற்படும். எலுமிச்சம்பழம் விளக்கு போடும் பொழுது அந்த தொப்புள் பகுதியில் போடும் பொழுது அந்த தேவதையை நம்ம அழைக்கும் பொழுது அந்த தேவதை வந்து விரைவில் வந்து அந்த மூலாதாரம் சொல்லக்கூடியது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம் என்பது இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துல இருந்து 7 சக்கரம் வரும் மொத்தத்தில். இந்த 7 சக்கரத்தில் முதல் சக்கரம் அந்த சக்கரம் தான். இந்த மூணாவது சக்கரத்தை எழுப்பும் பொழுது அங்கே வைக்கும் பொழுது அந்த அம்மாவுடைய ஆக்ரோஷம் அந்த பொம்மையில் வந்து அதிகமாக வந்து நம்ம இறங்கும். அதுக்கு கீழே ஏதோ ஒரு கட்டை இருக்குது, அது வந்து எட்டி மரத்துடைய கட்டை. எட்டி மரம்னா? எட்டி மரம்ன்றது எட்டி வந்து காளிக்கு உகந்த மரம். சரி. காஞ்சன மரம்னு மரத்தோட வகை தான் அதுவும். அது வந்து காஞ்சன மரம்னு சொல்றது. சரி. இந்த எட்டி வந்து வச்சாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏவல் பிள்ளி சூனிய மாதிரிகள்லாம் வெளியேறக்கூடிய மரம் இருக்கும். இந்த எட்டி மரம் என்பது அதை இப்போ அந்த பழத்தெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது, அதீத கசப்பு கொண்டது. இது காளிக்கு உண்டான மரம். சரி. இப்போ ஐயா வந்து உட்காந்துருக்காங்க, அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க? அவங்கள்ட்ட கேள்விமா.
நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து எனக்கு என் குடும்ப சூழ்நிலை 3-4 வருஷமாக பல பிரச்சனைகள், பல தொந்தரவுகள். நான் வந்து தொழில் பண்ணுறவன். தொழில் விஷயமாக போகும்போது நஷ்ட கணக்கு. ஒரு வாரம் நல்லா இருக்கும், ஒரு வாரம் 3 மடங்கு கஷ்டமாயிரும். அப்போ இந்த யூடியூப்பில் ஏற்கனவே ஒரு முறையில் பார்க்க போகும்போது நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பரில் நான் கான்டாக்ட் பண்ணி வரப்போகும்போது சாமி பார்த்து ஒரு தாய் தூணு கொடுத்துருந்தாங்க. ஐயா, இதை நீங்கள் இந்த தாயத்தை போட்டுக்கோங்க, 15 நாள் போட்டுக்கோங்க. இந்த 15 நாளைக்கு பின்னாடி நீங்கள் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா வாங்க. முதல் முறை வந்துட்டு போயிட்டு நம்பிக்கை கிடச்சிட்டு அடுத்த முறையும் வந்துருக்கதா சொல்கிறீங்க. சரி, நல்லா இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறீங்க? எனக்கு இந்த ஏவல், புள்ளி, ஒப்பு, சூனியா இந்த மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் டார்ச்சர். மொத்தத்தில் எதையுமே நடக்காது. ஒரு நாளைக்கு நல்லா இருக்கேன், ஒரு நாளைக்கு புத்து மைண்டு வேறு மாதிரி இருக்கேன். காலைல எழுந்திரிச்சோன்னா போகணும்னா போக முடியாது. அந்த நைட்டு படுத்து எழுந்திரிச்சோம்னா காலைல போக முடியாது. வீட்டில் இப்படி பல பிரச்சனை, எதிரிகள் அதிகம். இப்போ உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்திருக்கீங்க. அந்த எதிரிகள் தொல்லை வேறு, தொழில் பிஸ்னஸ் நடக்கணும், போகிற விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். நல்லா இருக்குன்றதுக்காண்டி ஐயா கிட்ட வந்திருக்கேன். அது போட்டு 15 நாள் ஐயா சொன்னாங்க. அந்த 15 நாளுக்கு 1 மாதம் சென்று வந்திருக்கேன். அப்போ அதுக்கு முன்னாடி 2 செக்கப் பண்ணிட்டேன். அவர் 15 நாள் சென்று வச்சுனா 15 நாள் தான் நிற்குமா இல்லை நிற்காதான்னு வர போகும்போது 1 மாதம் வரையும் நல்லா இருக்குல்ல. அப்போ ஐயா கிட்ட வந்தாங்கன்னா 1 வருஷம் சொன்னாங்க. அப்போ 1.5 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு தொழில் நல்லா இருக்கும்ல, நம்மளுக்கு எந்த இடைஞ்சல் வராது, புள்ளி வச்சாலும் பக்கத்தில் வராது அப்படின்ற முறைக்காண்டி வந்து இன்றைக்கி பூஜை நமக்கு போடுறாங்க. ஐயா, ஆல்ரெடி உங்ககிட்ட வந்துட்டு அந்த 15 நாள் நீங்கள் கொடுத்த கேரண்டி 1 மாதம் வரைக்குமே நீடிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1 வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்கிறாங்களாம். நீங்கள் கொடுக்குற 1 வருஷம் நம்பிக்கை 1.5 வருஷம் வரைக்குமே நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது 1 வருஷம்ன்றது கிடையாது. இது வந்து நம்ம ஒரு முறை செஞ்சிட்டோம்னு சொன்னால் ஒரு 10-15 வருஷத்தோடு கூட நமக்கு அது வேல்யூஷன் இருக்கும். மாந்திரியத்தை பொறுத்தளவு ஒன்று என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய கட்டை வந்து ஒருத்தரால் அவுக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஹெவியான ஒரு கட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா, சிவன் வச்சு விஷ்ணுவுடைய கட்டை உடைக்க முடியும், விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவுடைய கட்டை உடைக்க முடியும். அந்த மாதிரி இந்த மும்மூர்த்திகள்லையும் வரக்கூடியது அதர்வன வேதத்தில் வந்து 4 வேதம், ரிக், யஜுர், ஷமா, அதர்வதான்னு சொல்லக்கூடிய இந்த 4 வேதம் வரும். இதில் அதர்வன வேதத்தில் இந்த மாந்திரிக சப்தம் வரும். இந்த வேதம் 4ஐயுமே படைச்சவங்க தான் அவங்க தான். இதை 4 வேதத்தையும் படித்தனால அவங்களுக்குள்ள வந்து இந்த மந்திர கட்டு இப்போ ஒருத்தருடைய சாபத்தில் இருந்தாலும் இன்னொருத்தருடைய சாப மோசம் பெற முடியும். அப்போ மாந்திரியத்தை பொறுத்தளவு யாருக்குமே நிரந்தர கட்டு கட்ட முடியும், அவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை இருக்காதா அப்படின்னா சில சூட்சம வழியில் வச்சு கட்டினோம்னா அது வந்து நாள்பட சில அஷ்டபந்தன முறைகள் ஒரு தடவை நம்ம செஞ்சோம்னா அவங்களுக்கு வந்து அதுக்குண்டான அச்சரம் கொடுத்துருவோம். அங்கே பதிக்கக்கூடிய அந்த வீட்டில் படிக்கக்கூடிய அந்த ஸ்தாபனக்கூடிய அந்த அச்சரங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்களுக்கு தேக ரச்சை கொடுத்துருவோம். அதுக்குண்டான முறைகள் எல்லாம் என்னென்ன பந்தனம் பண்ணணும் அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துலையாச்சு அவங்களுக்கு வந்து மறுபடியும் 6 ஆளையும் சூனியம் பண்ணாத அளவுக்கு நம்ம சக்தி வாய்ந்த எந்திரங்களை பிரச்சனை பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ அதெல்லாமே நீங்கள் பண்ணி கொடுக்கறது நீங்கள் சொன்ன விதத்திலேயே நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா அவங்க எதையும் கடைபிடிக்க வேண்டியது ஒரு கடைபிடிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. வெள்ளி செவ்வாய்க்கு ஊதுவத்தி சாம்பிராணி காட்டி வரணும். அந்த அச்சரங்கள் கொடுக்கறதுக்கு பூ அந்த மாதிரி புஷ்பங்கள் சாத்தி நம்மளால் முடிஞ்சதை வந்து கடைபிடிச்சு அந்த வீட்டை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாச்சு பஞ்சகாவியங்கள் தெளித்து வீட்டை வந்து நல்லா சுத்தம். ஒருவேளை தவறுற பட்சத்தில் பாதி போகாது. ஏன்னா நம்மளுடைய பன்னீருக்கு கொடுத்துருக்க அந்த அச்சரம், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மை எல்லாமே இங்கே வேலை செய்யறதுனால அவங்களுக்கு வந்து அந்த பலன் வந்து அப்படி இருக்கும். அந்த அச்சரங்களை எடுத்து போட்டாலே தவிர அவங்க வந்து ஒரு மாந்திரிய சப்தரோ வேறு துருதேவதைகளோ அந்த வீட்டை வந்து தொட முடியுமே தவிர அந்த அச்சரங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டை வந்து யாராலையும் அசைக்க முடியாது. எந்த மாந்திரையும் தொட முடியாத அளவுக்கு நம்ம அது அந்த மாதிரி முறையில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஐயா வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி தொழிலில் பிரச்சனை, மன கஷ்டம், எதிரிகள் தொல்லை அப்படிங்கிற மாதிரியான காரணத்துக்காக வந்திருக்காங்க. அதுக்காக நீங்கள் இவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க. மற்ற விதமாக அது தவிர்த்து வேறு விதமான பிரச்சனைகள், அதாவது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இல்லை மனசு மாறுறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்தாலும் இதே ப்ராசஸ் தானா? அது வந்து வசிய முறைகளில் போட முடியும். ஓகே. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து கழிக்கிறதுக்காக காளியுடைய அம்சம் போட்டுருவோம். ஓகே. அது வந்து தேவதைக்கு உண்டான பொம்மை போடுவோம். தேவதைக்கு உண்டான போட்டு ஆண் பெண் பொம்மை போடுவோம். இப்போ கணவன் மனைவி, ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவி எடுத்துட்டு வேற பெண்களோட தொடர்பு போயிடுறாரு அப்படின்ற பட்சத்தில் இது என்ன பண்ணணும்னா அவங்களுடைய உடைமைகள் எடுத்து அவங்கள போட்டா வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணும்போது ஆண் பொம்மை ஒன்று பெண் பொம்மை ஒன்று செய்வோம். 6 எதிராளி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தலை மாற்றி போட்டா வந்து மாற்றுவோம். மாற்றி பொம்மையை அதே மாதிரி உருவ பொம்மையை மாற்றி போட்டு அவங்களுக்கு வந்து அந்த வித்வேசனம் பண்ணுவோம். வித்வேசனம்னா அந்த யாருடைய தொடர்பில் இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம வித்வேசனம்னா அவங்கள பிரிக்கிறோம்.
அவங்கள வந்து அவங்களுக்குள்ள ஒரு விரோதம் சண்டைகள் வர விட்டுவிட்டு இந்த கணவன் மனைவியில வந்து அன்பா வர்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு அதே மாதிரி ஒரு ஆண் பெண்மை பெண் பொம்மை கொடுக்கும். இதில் வந்து இவங்க ரெண்டுக்கும் வசியத்தன்மை போட்டு அவங்களுக்கு தேக ரச்சை கொடுத்துருவோம். வசிய மருந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி அந்த வசிய மை இருக்கும், ஆண் பெண் வசிக்கு அந்த மையை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அந்த எதிராளி இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட தவறான தொடர்பு இருக்கக்கூடிய அந்த பெண்ணும் அந்த ஆணும் வந்து 2 பேருக்கும் அவங்களுக்கா ஒரு 2 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அவங்களுக்குள்ள சண்டை வர மாதிரி அவங்களா தானாக வந்து உனக்கணக்கு செட் ஆகாதுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க. தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா வாழக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி பூஜை முறைகள் மாறும். சரி, ஓகே. அது வந்து மோகினி பூஜைகள் போடணும். நம்ம இதுக்கு வந்து நம்ம அடிச்சு தூக்கணும்னா அந்த மாதிரி அகோரத்தன்மையாக போடணும். நம்ம அந்த மாதிரி சுருட்டு, இந்த மாதிரி முட்டைகள், இந்த மாதிரி மதுபானங்கள் இதெல்லாம் நம்ம வச்சு படைச்சு ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு படையல் கொடுத்தாதே அதுக்குண்டான வேலை சொன்னாங்க. ஒவ்வொரு முறைக்கும் அஷ்டகிரமத்தில் வந்து 8 விதமான வேலை இருக்குது. வசியம், மோகனம், ஆக்கர்ஷணம், ஸ்தம்பனம், பேதனம், மாரணம், உச்சாரணம், வித்வேசனம் சொல்லக்கூடிய 8 வகையான கர்மம் இருக்குது. இந்த 8 வகையான கர்மத்துக்கும் தனித்தனியான மைப்பிரயோகம் இருக்குது. அதே மாதிரி பார்க்கும்போது மோகனம்னு சொல்லக்கூடியது 2 பேருக்கும் மோகனம் போடுறது. இப்போ கணவன் மனைவி இருக்காங்கன்னா மோகனம் போடலாம். அவங்க போடும்போது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்க வந்து அந்யோன்யமாக மாறி அன்பாக மாறி அவங்களுக்குள்ள அந்த விரோதங்கள் இல்லாமல் 2 பேரும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உண்டு. சரி, நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க, பண்ணிக்கலாம். शुक्लांबरधं विष्णुं सजीवनं सदभुजं प्रशावदानं ध्याये सर्वविघ्नोपशान्ताये गजाननं भूतगणाधीशविदं हविद्याजम्बू फलसरापजातं उमासीदं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर बाधभङ्गजम्। ओम आदिगणपति मूलगणपति पंचाक्षरपति नमः। ओम रुद्रगणपति नमो नमः। ओम अष्टगणपति नमो नमः। ओम बालगणपति नमो नमः। ओम शुभगणपति नमो नमः। ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु चाचा बर ब्रह्मा तस्मै श्री गुरु नमः। गुरुवाழ்கநாச்சாரிய வாழ்க எவ்வேளை மறந்தாலும் குருவேலை மறவேன் குருவே போற்றி குரு திருவடிகளை போற்றி குருவே சரணம் குரு திருவடிகளை சரணம்। ஓம் கும் குருவே நமக ஓம் கும் குருவே நமக ஓம் கும் குருவே நமக ஓம் ராம ஓம் நம பரசிவஸ்த நமக ஓம் ராம ஓம் நம தத்தாத்ஸ்ரீ நமக ओम राम ओम नमः श्रीं क्रीं क्लीं परशुराम गुरुवे पोट्री। ओम गुम गुरुभ्यो नमः ओम गुम गुरुभ्यो नमः ओम गुम गुरुभ्यो नमः।
இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மாந்திரியாகவும் அதீதமாக தொந்தரவு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து அவருக்கு வந்து கட்டு உடைக்கிறோம். அதாவது எவ்வளோ பெரிய கட்டு கட்டியிருந்தாலும் ஒரு மாந்திரிகன் அவங்களுக்கு வந்து எந்த சூனிய ரீதியாக கட்டி தொழில் ரீதியாக கட்டியிருந்தாலும் சரி, எந்த ஒரு தடைகள் வரக்கூடிய காரணத்தினால சில கட்டுமுறைகள்னால அவங்களுக்கு வந்து தடைகள் இருக்கும். இப்போ அந்த தடையை வந்து எவ்வளோ பெரிய சர்வக்கட்டையும் நம்ம வந்து உடைச்சி விட போகிறோம். இந்த உடைச்சிட்டு அவங்கள வந்து அதுக்குள்ளே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த கழிப்பு முறைகளை நம்ம அந்த பொம்மையில் அந்த அம்மா காளியம்மாவுடைய உடம்புல கொண்டு அந்த நூல் போட்டு கட்டி இந்த பூஜையை வந்து சிறப்பாக முடிக்க போகிறோம். மலர்கள் ஓம் குரு நம சிவாய உத்தான முதிமாஸ்வரன் பர்மே பிரகடகடமித்த சங்கரை முத்துங்கானை பாய் எந்தன மந்திர மச்சின விஷயம் சமுதிரமனையும் தேவர் யாவர் குணரிலும் அதை கட்டப்படுத்து இப்போதே ஒரு கருத்தும் நிர்வாயம் நாஸ்வஹ. ஓம் குரு நம சிவாய உத்தான முதிமாஸ்வரன் பர்மே பிரகடகடமித்த சங்கரை முத்துங்கானை பாய் எந்தன மந்திர மச்சின விஷயம் சமுதிரமனையும் தேவர் யாவர் குணரிலும் அந்த கட்டப்படுத்து இப்போதே ஒரு கருத்தும் நிர்வாயம் நாஸ்வஹ. ஓம் குரு நம சிவாய உத்தான புத்திமாசுரன்கானை பர்மே பிரகடகடமித்த சங்கரே முத்துங்கானை பாய் எந்த மந்திர வச்சின் விஷயம் சமுதிரவதியும் தேவர் யாவர் குணரிலும் அதை கட்டப்படுத்து இப்போதே ஒரு கருத்தும் நிர்வாயம் நாயம்னா ஸ்வஹ. அறிவோம் சிங்ரங் பங்ரங் ஜங்ரங் நங்ரங் மங்ரங் ஓமாம் ஸ்ரீ ஸ்ரீ தம் தம் சகல கடுகள் மர்த்தந்து புஷ்ப. அறிவோம் சிங்ரங் பங்ரங் ஜங்ரங் நங்ரங் மங்ரங் ஓமாம் ஸ்ரீ ஸ்ரீ தம் தம் சகல கடுகள் மர்த்தந்து புஷ்ப. அறிவோம் சிங்ரங் பங்ரங் யங்ரங் நங்ரங் மங்ரங் ஓமாம் ஸ்ரீ ஸ்ரீ தம் தம் சகல கடுகளும் அடுத்தடுத்து போடுச்சுவா. இடது பக்கம் 3 சுத்து, வலது பக்கம் 3 சுத்து, தலையை சுத்துங்க. மேல இருந்து 3 தடவை கீழே இருக்குங்க. அப்படியே அந்த கவர் போய்க்கல அந்த 15 குழந்தை ஓட்டுக்கணும் போங்க. உங்களுடைய வலது பெருவிரல்ல கட்டுங்க. சுத்துங்க, முடிச்சு போடுங்க. உங்களுக்கு பின்னால் இந்த நூல் எதுக்கு போடுறதுன்னு சொன்னால், அவர் உடம்புல இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகளை வந்து அந்த அம்மாவுடைய உருவத்தில் கூட இறக்கி விட்டு அதை காலி பண்ணுறது, அவருடைய முழு பாதுகாப்பும் உடல் கட்டு எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வரணுன்றதுக்காக நம்மளுடைய மந்திர ஜபம் அந்த தொடர்புக்கும் 3 எழுத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்றதுக்காக இந்த தொடர்புக்கு இதை கொண்டாந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து பூஜைக்கு போகலாம். நல்லா வாங்க. ओम तत्पुरुषात्महे वक्रतुंडाधिमहि
தன்னோ தந்தி பிரசோதியா. கொஞ்சம் போடா சார். ஓம் தத் விஷாத்மஹே வக்கரதுண்டாயமஹே தன்னோ தந்தி பிரசோதியா. ஓம் தத் விஷாத்மஹே வக்கரதுண்டாயமஹே தன்னோ தந்தி பிரசோதியா. ஓம் காளியாசாத்மஹே மாசான வாசினிதிமஹி தன்னோ ஹர பிரசோதியா. ஓம் காளியாசாத்மஹே மாசான வாசினிதிமஹி தன்னோ ஹர பிரசோதியா. ஓம் காளியாசாத்மஹே மாசான வாசினிதிமஹி தன்னோ ஹர பிரசோதியா. நான் சொல்றத திருப்பி சொல்லணும். ஓம் நம ஓம் நம குலதேவதா ஓப்பியோ. குலதெய்வான வைக்க அவங்க சாமி பேர் சொல்லி நமக்கு எனக்கு எல்லா காரியங்களும் எனக்கு எந்த வினையும் இருக்கக்கூடாது, ஏவல் பிளி சுனியங்கள் மாந்திரியங்கள் அனைத்துமே இதோட இந்த பூஜையோட எனக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லி மனசார வேண்டி சுவாகன்னு சொல்லி உங்கள் சாமி பேரை நினச்சி போடுங்க. உங்கள் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு போடுங்க. வெளியில் சொல்லி போடா. சொல்ல மனசார சொல்லி. ஓம் வா நீ வேணா. ஓம் வால் மீது ஓடி மேல் ஓம் காளி மகாகாளி உக்கிரகாளி. ஓம் நாட கட்டினே நேர கட்டினே நேரத்தை வாச கட்டினே கால. இப்போ வந்து அந்த சேவல் தூக்கிப்பாங்க. இப்போ இந்த ருத்ராட்சத்தை வச்சு எண்ணிக்கை பண்ணிக்கிட்டே மந்திரங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. 2 முறை பண்ணியிருக்கீங்க. 2 முறை வேற வேற மந்திரங்கள் சொன்னது மாதிரி தோணுது. அதை எத்தனை ருத்ராட்சங்கள் அதில் இருக்குது? நீங்கள் எத்தனை முறை சொன்னீங்க? 108 மணி இருக்குமா? 108 மணி இருக்கும். இது வந்து ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம 108 முறையில் பண்ணுவோம். ஆனால் 2 தடவையும் வேற வேற மந்திரங்களை தான் உச்சரிச்சீங்க. கழிப்பு கழிக்கக்கூடிய காளி முறைன்னு ஒன்று இருக்குது. கழிப்பு காளியை வச்சு கழிப்பு கழிக்க முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த கழிப்பு காளியை வச்சு ஃபஸ்ட்டு அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த மாந்திரிக சூனியங்கள், ஏவல் பில்லி சூனியம், அந்த கழிப்பு சம்மந்தமான அனைத்தையுமே ஃபஸ்ட்டு நிவர்த்தி பண்ணிடுறோம். அடுத்து வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆக்ரோஷ்ண காளி அப்படின்னுக்கூடிய அந்த காளி அதர்வன காளியை அதை வந்து அடுத்து அதோடைய மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணுறோம். அதுக்கப்புறமும் இன்னொரு காளி மந்திரம் இருக்குது. இதை வந்து நம்ம அகோர காளி வந்து அடுத்து பிரயோகம் பண்ண போகிறோம். 108 முறை கட்டாயம் அதை உச்சரிச்சே. ஆமாம், உச்சரிச்சாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இது 1008 முறை நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து பண்ணணும். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அந்த காளியை வந்து உபாசன முறையில் எடுத்து 108 குரு போட்டு அதை வந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து நம்ம வந்து அதை லட்சத்து இந்த பூஜைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான நேரங்காலங்கள் இருக்குதா? பகல் ராத்திரி அப்படின்னு வந்து மேக்ஸிமம் இரவு காலங்கள் சிறந்த உகந்த நேரம். சில பேர் முடியாது எட்டதுலேருந்து வரும்போது அவங்க அந்த கால நேரில் காலையில் அதிகாலையில் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி மதியம் 12 மணிலேருந்து அந்த உச்சி பொழுது டயத்தில் ஆரம்பிக்கலாம். அப்புறம் மாலை பொருள் 6 மணிக்கு மேலே பூஜை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கிடையில் கொஞ்சம் பார்த்து அந்த நல்ல நேரங்கள் பார்த்து கொஞ்சம் பூஜை பண்ணணும். சேவல் எதுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? சேவல் வந்து இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி பண்ணணும். அப்போ பலி கொடுத்தாகணும். ஏன்னா எதிராளி வந்து ஏவி விட்டு அந்த தேவதைகள் வந்துடும். தேவதைகள் துர்தேவதைகள் ஜின்னாக இருக்கலாம், காட்டேரி இருக்கலாம், அதே மாதிரி மாடனாக இருக்கலாம், இசைக்கு மாடனாக இருக்கலாம்,
குட்டி குரளி ஜின்னு இந்த மாதிரி துர்தேவதைகள், காளி முறையில் பேச்சி மாடல் காட்டேரி இந்த மாதிரி அதீத பவர் கொண்ட அந்த தேவதைகளை வச்சு அந்த உச்சாரணம் பண்ணி அந்த ஆவணம் பண்ணி ஒரு சூனியம் பண்ணியிருப்பாங்க ஒருத்தர். அப்போ அதை வந்து விரட்டும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த உபதேவதைகள் என்ன பண்ணணும்னா அதுக்கு உண்டான நம்ம பலிகளை கொடுக்கணும். பலிகளை கொடுத்தா தான் இந்த உதிரத்தை அந்த உயிரோட இப்போ உங்களோட உங்களுடைய குடும்பத்தில் ஏதாச்சும் உயிர் பலி ஏற்படக்கூடிய காலம் வரும்னா இந்த உயிரோட அந்த அனைத்துமே நிவர்த்தி ஆகிடும். இனிமேல் கொண்டு அந்த தேவதைகள் அவர் வீட்டில் அந்த துர்தேவதைகள் இருக்கிற அந்த தேவதைகள் என்ன பண்ணிடும்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பூஜை முறையில் வாங்க முடியாது. விரட்டும் பொழுது அந்த தேவதையை நம்ம சும்மா விரட்டக்கூடாது. அப்போ அதுக்கு உதிரப்பலி காவு கொடுத்துட்டோம்னா அந்த உதிரத்தை அது சாப்பிட்டு அதோட அதை மறுபடியும் அந்த ஏவல் முறையில் அதே இடத்துக்கு போய் அது போய் சேர்ந்துக்கணும். மறுபடியும் இவங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு வந்து அந்த ஏவல் முறை தொந்தரவு பண்ணாது. இல்லை நம்ம சும்மா வந்து விரட்ட முடியுமானா விரட்ட முடியாது. ஏன்னா தேவதைகளுக்கு அந்த உதிரப்பலிகள் கொடுத்தாதே அகோர முறையில் வரும்போது காளி அந்த அம்சம் வரும். அப்போ அந்த மயான காளி வரும்போது அவன் வந்து அதுக்கு கொடுத்தா தான் உயிர் பலி கொடுத்தா தான் நம்ம வந்து அதை விட்டுட்டு அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு போகணும். இல்லைன்னா கொடுத்துக்காது. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இத்தனை வகையான கொடுத்துருக்கோம். பூசணிக்காய் பலி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊமத்தங்காய் பலி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குமுட்டிக்காய் அப்படின்னு சொல்லி தாழ்த்திக்காய் குமுட்டிக்காய்ன்னு சொல்லக்கூடிய அந்த வரி குமுட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எலுமிச்சங்காய் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எது கொடுத்துருக்கோம்னா சைவ பலி. இது வந்து பூசணிக்காய் வந்து ஒரு பூசணிக்காவுடைய மதிப்பு என்னன்னு சொன்னால் ஒரு மனிதனை வெட்டி கொடுத்தா எவ்வளவுக்கு சமமோ அந்த ஒரு பூசணிக்காவுடைய மதிப்பு அந்த ஒரு பூசணிக்காய் வெட்டினோம்னா ஒரு மனிதனை பலி கொடுக்குறதுக்கு சமம். அதே மாதிரி ஊமத்தங்காய் ஒரு ஊமத்தங்காய்க்கு 21 பன்றிக்கு சமம். பன்றி பலி கொடுக்குற மாதிரி 21 பன்றிக்கு அந்த ஊமத்தங்காய் சமம். இப்போ வந்து எலுமிச்சம்பழம் இருந்து ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு வந்து 3 சேவலுக்கு பணம், 3 சேவலுக்கு பலி. அந்த ஊமத்தங்காய் வந்து 3 ஆட்டுக்கு கிடா கொடுக்குறோம்ல அந்த இதுக்கு சமம். இந்த தாண்டிகை வந்து 21 பண்டிகைக்கு சமம். ஒரு காயுடைய இதுக்கு வந்து 21 பண்டிகைக்கு சமமான பலி. அத்தனையிலும் குங்குமம் தடவைக்கு இருக்கீங்களா? புளி குங்குமம் தடவுறது அது ரத்தப்பலிக்கு சமம். ரத்தப்பலிக்கு இப்போ நம்ம அதுக்கு வந்து பலி கொடுத்துருக்கோம். ஒரு பலின்னு சொல்லும்பொழுது குங்குமத்தை கழுவி நம்ம அதை கொடுத்தோம்னா ரத்தப்பலிக்கு ஈக்குவலாக அந்த பிரெட் வளர்றதுனால ரத்தப்பலிக்கு ஈக்குவலாக ரத்தப்பலிக்கு ஈக்குவலாக இதை கொடுத்தாச்சு. பின்னையே அதோடைய ரத்தம் இருந்தாலும் இதை கொடுக்கணும் நம்ம உயிர் பலி. ஏன்னா ஒருத்தர் ஏவல் முறையில் பண்ணும்பொழுது அந்த தேவதை வந்து அதிக ஸ்பீடாக இருக்கும். அப்போ அதை சாந்தப்படுத்தி நம்ம அனுப்பணும். கொடுத்து இப்போ வர்றோம் ஒரு ஆஃபீஸர் வருவாங்க, இப்போ சட்ட ரீதியாக கூட பார்ப்போம். இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கு போகிறோம், நம்ம ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறோம். போய் நேராக போய் கேட்டோம்னா நமக்கு வந்து கொடுப்பானா? இல்லை, கொடுக்க மாட்டேன். குறுக்கோடி ஒரு 500 1000 2000 கொடுங்க, ஆட்டோமேட்டிக் உங்களை கூப்பிட்டு செய்வீங்க. அது மாதிரி அதுக்குண்டான தேவையான பழங்கள் தெய்வங்களுக்கு அதே மாதிரி தான். இந்த பழங்கள் இந்த படையெல்லாம் கொடுக்கும்பொழுது அது மனம் மகிழ்ந்து இதை வந்து நம்ம அழைக்கும் பொழுது வந்து உண்டு. எனக்கு பிடிச்ச வகையான பலகாரங்கள் பழங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உண்டான சரி உனக்கு என்னடா வர வேணும்னு சொல்லி சரி நம்ம சாப்பிட்ட உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டோம். மனுஷன் பண்ணுவேன், தெய்வம் பண்ணாது. அந்த நம்மளுடைய படையலுக்கு முதிச்சு நம்ம அந்த தேவதையை அழைக்கும் பொழுது அந்த தேவதை வந்து இதை வந்து உட்கொண்டுரும். இதை வந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டோம்னா என்ன பண்ணணும்? சாப்பிட்டதை வரம் கொடுத்தாகணும். நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அதை கொடுத்துட்டு அது போகும். அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த உதிரப்பலி கொடுத்தா தான் இவர்களுடைய அந்த மாந்திரிய சூனியங்கள் அனைத்துமே இந்த கழிப்பு முறைகள் மறுபடியும் மீண்டும் பின்தொடராது. இப்போது உதிரப்பலி கொடுத்துருவீங்க, அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க, அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த சாவல் வந்து இறங்குறத நம்ம பார்க்கலாம். இப்போ சாவல் கொடுத்துருக்கீங்க, இது நல்லா நார்மலாக தான் இருக்குது. இந்த சாவலை வந்து வேறு மாயாஜனம் பண்ணல மந்திரம் பண்ணல ஐயா தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த சாவல் பார்க்குறீங்க, இந்த சாவலை வந்து அது என்ன வேலை செய்யும், எவ்வளோ அந்த இறங்குறது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரி,
ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளைங்கம் கான்சன்ட்ரேட் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளைங்கம். ஆகட்டும், மாடனாக இருந்தாலும் சரி, குட்டியாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, ஜின்னாக இருந்தாலும் சரி, ஆவேசமாக இருந்தாலும் சரி, மாண்ட உயிராக இருந்தாலும் சரி, சித்த உயிராக இருந்தாலும் சரி, இடுகாட்டுக்காளி, சுடுகாட்டுக்காளி, மயான காளியாக இருந்தாலும், ருத்ரகாளியாக இருந்தாலும் சரி, அடங்காத பிரம்மராட்சசராக இருந்தாலும் சரி, எச்சினிகளாக இருந்தாலும் சரி, அப்சரஸாக இருந்தாலும் சரி, மோகினியாக இருந்தாலும் சரி, குரு தேவதைகள் யாராக இருந்தாலும் சரி, இன்னையிலிருந்து முக்காலம் சத்தியமாக இடுகாட்டுக்காளி, சுடுகாட்டுக்காளி, மயான காளி, ருத்ரகாளி, பத்திரகாளி யானையால் இனிமேல் கொண்டு சுடுகாட்டிலேருந்து நின்றுக்கிறணும். இங்கே இருக்கக்கூடிய மந்திரங்களோ ஏவங்களோ பில்லியோ சூனியங்களோ எந்த ஒரு ஆத்மாவும் அவங்களுடைய இடத்துக்கு போகக்கூடாது. இந்த உயிரை வாங்கிட்டு விட்டுக்கொடு. கொடு. பலி கொடுத்தாச்சு, அதை பார்த்துட்டீங்க. இதில் ஏதோ உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? திரும்பி கேளுங்க. பலி கொடுத்தாச்சுன்னா பலி கொடுக்க போகிறோம். ஆமாம். இப்போ வந்து பார்த்தோம், நீங்கள் சாவலுக்கு நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. இந்த சாவல் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 300 உரு போட்டிருக்கேன் இது வரைக்கும். சரி, 300 உரு வரைக்கும் அந்த சாவலை எந்திரிக்காம பண்ணிருக்கு. ஆமாம், இப்போவுமே வந்து எந்திரிக்கவே இல்லை. ஆமாம். நம்ம வந்து நம்ம விபூதியை போட்டதுக்கப்புறம் தான் அதில் வந்து விட்டு கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இது வந்து அந்த தேவதை வந்து உட்காந்துருக்காங்க. அந்த காளி வந்து உட்காந்து அந்த இதில் இது பண்ணுது. ஏன்னா இப்போ எவ்வளோ சுறுசுறுப்பாக ஓடுது. இந்த சாவல் பண்ண எப்படி படுக்கும்? இப்போ மருந்து ஊற்றலை இது பார்க்குறோம், அவங்க நேரடி தான் பார்க்குறோம். ஆமாம். அது வந்து இது வந்து அந்த தேவதை வந்து அங்கே வந்து ஆகர்ஷணம் ஆகுது. அது வந்துட்டேன், அது நான் இருக்கின்றதுக்காக அறிகுறி அந்த தேவதைகளை காட்டு. சரி, இப்போ வந்து இந்த பலி தயாராகிடுச்சு. பலிக்கு உண்டான அந்த இது கொடுத்துருச்சு. நம்ம வந்து அதை அறுத்து பலி கொடுத்து ரத்தத்தை நீட்டு. போய் கையால் மூந்தியே கட்டிட்டு
அவ்வளோதான், பூஜை முடிச்சிடும். இதில் எது சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? இப்போ ஐயா பூஜையோட நிறைவு வரைக்குமே இருந்து பார்த்துருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுமான்னு அவங்கள்ட்ட கேட்கலாமா? இப்போ நீங்கள் வந்ததுக்கும் இப்போக்கும் எப்படி ஐயா உணர்றீங்க? இப்போ நல்லா இருக்குங்க. இல்லை நீங்கள் வந்திருந்தப்போ உங்களுக்கு ஒரு மாதிரியான உணர்வு இருந்திருக்கும்ல. ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த பூஜையோட நிறைவில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறேன். நிறைவில் இருக்க போகும்போது ஏதோ ஒரு ஆவி போகிற மாதிரி இந்த நூல் போட்டு இழுத்த உடனே அந்த தன்னுடைய அதாவது இருக்க கஷ்டங்கள் துரோகிகள் போகிற மாதிரி இந்த நூல் வழியை போகிற மாதிரியா ஒரு உணர்வு மாதிரி தெரியுது. அந்த நூலை கட்டி உங்ககிட்ட இருந்து மறுபடியும் கலட்டினதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து பெருசாக ஏதோ விலகி போனது மாதிரி உணர்றீங்களா? மாதிரி உடம்பு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அந்த ஏற்பாடு பண்ணதுலேருந்து ஏற்பாடு பண்ணி மந்திர உச்சாரம் பண்ணோன்னே அது ஏற்பாடு பண்ணோன்னே இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குது. உடம்புலாம் ஒன்றும் இல்லை. இந்த பூஜை பண்ணின வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நடந்திருக்கு. உங்களுக்கு மன நிறைவாக இருக்கா? மன நிறைவு, மன நிம்மதியாக இருக்குது. நல்ல நிறைவு, நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஒன்று எந்த ஒரு இனிமேல் கொண்டு எனக்கு எந்த பிரச்சனையும் குடும்பத்துக்கோ மற்ற தொழில் ரீதியாவோ எதுவுமே இருக்காது. இனிமேல் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே வராதுன்னு நீங்கள் நம்பியிருக்கீங்க? சரி, ஓகே. பூஜையோட நிறைவில் ஐயா கிட்ட கேட்டதில் அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. என்னை காலில் அந்த நூல் கட்டி கலட்டினதுக்கப்புறமா என்னை விட்டு ஏதோ பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அதாவது அவர்கிட்ட இருந்த கெட்ட ஒரு ஆத்மாவில் அந்த துர்தேவதைகள் எல்லாமே போகுது. அதனால தான் நம்ம அதை முருகடி முறையில் அந்த காளியுடைய இது கொண்டு வந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம அதை வந்து உயிர்படி கொடுக்கும்பொழுது அவரை விட்டு ஒரு ஒதுக்கி இனிமேல் கொண்டு அவங்க குடும்பத்தை நாடாது. அதை ஐயா உணர்ந்ததாகவும் சொல்கிறாரு. ஆமாம், ஏவல தெய்வம் இதோட இருந்துக்கிறோம். இதுக்கு மேலே அந்த அந்த குடும்பத்தை தாக்க போகாது. சரி, ஓகே. இல்லை, எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பொம்மை எதுக்காக இருக்குது அந்த விஷயம்லாம் தெரியல. நீங்கள் இதெல்லாம் எதுக்காக வச்சிட்ருக்கீங்க? கிட்டத்தட்ட இதெல்லாம் எடுத்து வைக்கிறக்கே ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிருந்துச்சு. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறதே நான் கவனிச்சுட்டே இருந்தேன். இதுக்கெல்லாம் கம்பல்சரி இவ்வளவுமே பண்ணி ஆகணுமா அப்படிங்கிறது என்னோட பெரிய கேள்வியாகவே இருந்தது. பண்ணித்தான் ஆகணுமோ? கண்டிப்பாக பண்ணுறேன்.